மா 10 இட்லி 7 சப்பாத்தி 5 பொங்கல் 6 ஆம்லெட் பார்சல் பண்ணுமா. குமார் சார் சொன்னதெல்லாம் உடனே பார்சல் பண்ணிடுங்க. சரி பண்ணுறேங்க்கா. சார் காசு காசா? ஸ்டேஷனில் ஒன்றும் இன்ஸ்பெக்டர் வரலம்மா. வந்ததும் நானே வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இப்போ கொடுங்கம்மா. சார் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் தினமும் நைட்டில் 100 ரூபாய்க்கு சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு இது வரைக்கும் காசு கொடுத்ததே இல்லை. எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ திடீர்னு 395 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அதான் காசு வேணும் சார். சில்லறை இல்லைன்னு தாம்மா காசு கொடுக்காம பக்கோடா வாங்கிட்டு போயிருந்தேன். நீங்கள் கேட்டு நான் தராமல் இருந்திருக்கேனா சொல்லுங்கள். இல்லைல்ல அப்புறம் என்ன? சார் நான் பல தடவை உங்ககிட்ட காசு கேட்டிருக்கேன். நீங்கள் தான் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட தந்ததே இல்லை சார். அதனால தான் சார் கேட்குறேன். மொத்தம் 2700 ரூபாய் இருக்குது சார். அப்படியாம்மா? சரிம்மா, ஸ்டேஷனுக்கு போய் காசு வாங்கிட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன். சரியா? உங்கள் கடையோட லைசன்ஸ் கொண்டு வாங்க, செக் பண்ணணும். என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் குவாலிட்டி இல்லை, கலப்படமாக இருக்குன்னு உங்களுக்கு தகவல் வந்திருக்கு. உங்ககிட்ட ஃபஸ்ட்டு லைசன்ஸ் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இவங்ககிட்ட எங்கே சார் இருக்க போகுது? காசுக்காக குவாலிட்டி இல்லாத ஃபுட்டை கொடுத்தா தான் 4 காசு இவங்க பார்க்க முடியும். பொதுமக்கள் எப்படி போனால் இவங்களுக்கு என்ன? சார் நாங்கள் பொதுமக்களுக்கு நல்ல தரமான உணவு தான் சார் தரோம். நீங்கள் வேணா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இங்கே சாப்பிட வந்தவங்ககிட்ட கூட கேட்டு பாருங்க. சார் நமக்கு ரூல்ஸ் தான் சார் முக்கியம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரூல்ஸ் பார்ப்பீங்கன்னு தான் பொதுமக்கள்லேருந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட ஆளுக்கு நீதி கிடைக்கணும். உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க சார். உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா இல்லையா அதை முதல்ல சொல்லுங்கள். இல்லை சார். அப்போ வேற வழியே இல்லை, கடையை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் சார். நீங்கள் எல்லாரும் வெளில அனுப்பிட்டு கடையை க்ளோஸ் பண்ணுறேன். சரிங்க சார். தம்பி பாப்பா வா மாமா. சார் ஒரு நிமிஷம். லைசன்ஸ் இருந்தும் மோசமான சாப்பாடு கொடுக்குற எத்தனையோ ஹோட்டல்கள் இருந்தோம். எதுக்கு சார் அக்கா கடை முன்னு நினைக்கிறீங்க? ஒரு கடைக்கு லைசன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நடத்துறது சட்டப்படி தப்பு. ஒரு கடைக்கு லைசன்ஸ் இருக்கு சார். இந்த கடைக்கு சாப்பிட ஒரு பொதுமக்கள்கிட்ட இங்கே தரமான நல்ல சாப்பாடு கிடைக்கும் சொல்றதுக்காக தானே. கரெக்டு தான். இந்த கடையில் அப்படியேப்பட்ட உணவு தான் சார் கிடைக்குது. அக்கா நல்ல தரமான உணவு தான் சார் தராங்க. காசு பணம் இல்லாத இளைஞட்ட உங்கள் பவர் காட்டிங்களா சார்? இதெல்லாம் கேட்க நீங்கள் யாரு? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்களே பொதுமக்கள், அதில் ஒருத்தன் தான் சார் நான். சார் இவங்ககிட்ட என்ன சார் பேசிக்கிட்டு? அவங்க கடையை க்ளோஸ் பண்ணுற வேலையை பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருந்ததெல்லாம் என் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் இந்த கடையை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் நீங்கள் தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் தம்பி. இந்த கடையில் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறதாவே இருக்கட்டும். ஆனால் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை மீறி எப்படிப்பா? சட்டங்கிறது எல்லாருக்கும் சமம் தானே? சார் ப்ளீஸ் சார். மா நான் உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே இந்த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. இல்லைனா கடையை விடுறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை, பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? யோ நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ இந்த கடையை மூடுறதுலே குறியா இருக்க. உனக்கு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சார் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார். சார் ஒரு 3000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அதை கேட்க போய் தான் இவ்வளோ. ஒழுங்க மரியாதையை அவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு பாரு. அப்படி இல்லை என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். ஆளை பாரு, சும்மா என் டைம் வேஸ்ட் பண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீங்கள் மட்டும் இல்லைன்னா போலீஸ்காரங்க பேச்சை கேட்டு இன்னைக்கு இந்த கடையே மூடிருப்பாங்க. பரவாயில்லக்கா, நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கக்கூடாதா? இன்றைக்கே போய் ஆன்லைனில் ஒரு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக பண்ணிடுறப்பா.